வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் சுமார் 15 ஏக்கர் நிலத்தை தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 1250 குடியிருப்புகளை கட்ட திமுக அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டத்தில் திமுக அரசு பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரோடு விளையாடுவதை ஏற்க முடியாது. சென்னையின் சுற்றுச்சூழலுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாசக்கார திட்டத்திற்கு தமிழக வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட அரசு துறைகள் அனுமதி அளித்துள்ளதன் மர்மம் என்ன என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் கடந்த 27ஆம் தேதி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் மாமல்லபுரம் ஹோட்டலில் தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கில் தலா 20 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்த நூற்றுக்கணக்கானோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயை விஜய் நேரில் வழங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடி பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பியுள்ள சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த வீராங்கனை கார்த்திகாவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நாடு திரும்பிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திகா, கண்ணகி நகரை பிராண்டாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்றும் கூறியுள்ளார். வங்கக்கடலில் அந்தமான் தீவுகள் அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு மோந்தா புயலாக உருமாறி வலுவடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தன்னை டெல்டாக்காரன் என்று பெருமை பேசும் ஸ்டாலின், குறுவை சாகுபடி நெல் அறுவடையானதும் அதை கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து விளைவிக்கப்பட்ட அனைத்தும் வீணாகிவிட்டது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். வாங்கும் நெல்லை கொண்டு சென்று பாதுகாப்பாக வைக்க போதுமான கிடங்கு இல்லை என அதிகாரிகள் கூறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.